தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன மாமா இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லையா, சும்மாதான். சொல்லு. ஒன்னும் இல்லையா? ஆனா நான் வரப்ப நீங்க ஏதோ சோகமா இருந்த மாதிரியே தெரிஞ்சதா, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். எதுவும் இல்லைன்னா ஓகே மாமா. அப்புறம் சேம் பிஞ்ச் மாமா, நீங்களும் நானும் இன்னைக்கு சேம் கலர் ட்ரெஸ், அதனால மறந்துடாதீங்க. அப்புறமா எனக்கு பிடிச்ச டெய்ரி மில்க் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கண்டிப்பா கொடுத்துடணும். என்னது? என்ன மாமா எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? டெய்ரி மில்க் தானே கேட்டேன். அதெல்லாம் இல்ல. ஆமா, நான் போட்ட கலர்ல நீ எதுக்கு இன்னைக்கு ட்ரெஸ் பண்ண? இதேடா வம்பா போச்சு. நான் ஒன்னும் உங்களை பத்தெல்லாம் காப்பி பண்ணல சரியா? நானே இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வந்தேனா. என்ன இனியா, உண்மை சொல்ல, உனக்கு கண்டிப்பா நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தானே அதே கலர்ல நீயும் போட்டிருக்க. அது அது அதெல்லாம் இல்ல மாமா. இல்லனா அப்புறம் எதுக்கு இப்படி திக்கி திணறி பதில் சொல்லிட்டு இருக்க? ஏய், உண்மை சொல்லுடி. அத நீங்க குளிக்கிறப்ப உங்க ரூம்க்கு வந்திருந்தேன் மாமா. அப்போ பெட்ல இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருந்தீங்க, அதனாலதான். அப்படி சொல்லு. ஆமா, ரூம்க்கு எதுக்கு வந்த? அத அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, அது சொல்லலாம் தான் வந்தேன். பார்த்தா நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கிளம்பிட்டேன். ஓ, ஓகே. என்ன மாமா கண்டிப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? சரி, வாங்கிட்டு வரேன். ஓகே மாமா, அது போதும் எனக்கு. அப்புறம் மாமா, எனக்கு தெரியும் நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்றீங்க, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க. நீங்க சொல்லலைனாலும் என்னன்னு எனக்கு தெரியும் மாமா. எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொல்லுவீங்க. சோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனா எதுவா இருந்தாலும் அது நல்லதாவே முடியும். சோ எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இனியா, அது மாமா நீங்க என்கிட்ட சொல்லணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் என்னோட தாட்டா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான் மாமா. இனியா இனியா, மாமா அம்மா கூப்பிடுறாங்க, நான் மட்டும் இப்ப போல. அவ்வளவுதான், டெய்லி காலையில வாங்குற அர்ச்சனை இப்பயும் வாங்கிடுவேன். அப்பாப்பா இன்னைக்காச்சும் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் போறேன் மாமா. சரி சரி போ. ஏய் இனியா, வரேம்மா. பாய் மாமா. பழகிய ருசியே பழகிய பசியே உயிரில் உன் வாசம். இன்னும் சின்ன பொண்ணாவே சுத்திட்டு இருக்க இனியா. இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜே முடிக்க போற. ஐயோ ஐயோ, சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் இந்த குணம் மட்டும் உன்கிட்ட இருந்து மாறவே இல்லை, அப்படியே இருக்க. ஆனா ஒண்ணு, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் இனியா. அதுதான் இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, நானும் எதிர்பார்க்கிறேன். எப்பவுமே நீ சந்தோஷமா இருப்ப. லலிதா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சாமா? நல்ல நேரத்துல பிள்ளைங்களை உட்கார வைக்கணும்ல. வீட்டுக்கெல்லாம் ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா லலிதா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கு தானே? வீட்டுக்கு ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்கம்மா. பிள்ளைங்கள நல்ல நேரத்துல உட்கார வைக்கணும்ல. எங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மஞ்சள் குங்குமம் தான் சாமி ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதுவும் அங்க நம்ம வச்சுட்டோம்னா எல்லாம் முடிஞ்சதுங்க. ஆளுங்கெல்லாம் வந்தா என்ன பாத்துக்கலாம். சரிம்மா. தலைக்கெல்லாம் ஏத்தியாச்சாமா? வசந்தியை ஏத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அத்தை. சரி சரிம்மா. டே கோபாலு, சண்முகம் வீட்ல இருந்து இன்னும் யாருமே வரலையேப்பா. மீரா வேற எதிர்பார்த்துட்டே இருப்பா பாத்தியா? டைம் ஆயிட்டே இருக்கு, நல்ல நேரத்துக்குள்ள அவங்க வந்தா கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாத்தியா என்ன? அம்மா கவலைப்படாதீங்க, ஃபோன் பண்ண வந்துட்டே இருக்காங்களாம். அப்படியா? சரிப்பா, சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா சரிதான். யார் யார் வராங்களாம் கேட்டியா? அம்மா, அவங்க குடும்பத்துல இருந்தும் அப்புறம் பக்கத்துல இன்னொரு குடும்பத்தோட நல்லா நட்பா இருப்பாங்கல்லம்மா, அந்த 2 குடும்பமும் வராங்க போல. அப்படியா? சரிப்பா, வரட்டும் வரட்டும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கண்ணா, வாங்க நீ எல்லாரும் வாங்க. நான் வரேன் நீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அம்மாடி, இவ உங்களோட பொண்ணு தானே? உன் பேர் என்னம்மா? என் பேரு பவித்ரா பாட்டி. ஓ நீதானா? மீரா குட்டி அடிக்கடி உன்னை பத்தி சொல்லிட்டே இருப்பாமா. ஓ என்ன நீ, நாங்க லேட் ஆயிடுச்சோ? இல்ல நீ, இப்பதான் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அன்னி கொஞ்சம் தட்டு வரிசைக்கு பொருள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்படியா? வாங்க வாங்க, அங்கதான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க வந்து எடுத்து வைங்க. வாங்க நீ. சரிங்க நீ. சோ இந்த சாரி பிளேட்ஸ் வேற நிக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவு எல்லாம் அழுத்தி விட்டுருக்கேன்.
ஓகே சரி, இது இப்படிதான் இருக்கும்னா என்ன பண்ண முடியும்? டேய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காத, ஒழுங்கா கிளம்பி வந்துரு. நானும் நீ வருவேன்னு எவ்வளவு நேரமா வாசலே பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ரொம்ப தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. சரி வச்சிடுறேன். சாரிங்க, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல உள்ள வந்துட்டேன். சாரி, நான் கிளம்பிட்டேன். சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரெடி ஆயிட்டேன். இல்லங்க, நீங்க சாரி. சார் நான் ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரெடி ஆயிட்டேன் சார். நிஜமாவே வா, நான் எதுவும் தப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா சார், ரெடி ஆயிட்டேன். மீரா, சொல்லுங்க சார். அது என்ன சார்? காதல் காமம் ரெண்டும் எந்தன் கண்ணில் இல்லை, கண்கள் மூடி உன்னை காண்கிறேன் கண்ணே கண்ணே. நீ வேறு நான் வேறு, நாம் வேறு சார் என்ன என்ன பண்றீங்க? மீரா, என்னால சொல்லாம இருக்க முடியலங்க. அதான் ப்ளீஸ் என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுது, பட் சொன்னா நீங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களான்னு தோணுது. ஆனா மனசுல நினைக்கிறத சொல்லாம இருக்க கூடாதுல்ல. அது என்ன சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. அது மீரா, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன? ஆமாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை உங்களை பார்க்குறப்போ எனக்கு தோணி இருக்கு. பட் நான் எப்பவும் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதில்ல. ஆனா இன்னைக்கு உங்களை இப்படி பார்த்துட்டு என்னால சொல்லாம இருக்க முடியல. பிகாஸ் இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த saree உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சிம்பிளா போட்டிருக்க ஜுவல்ஸ், அந்த பொட்டு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நீலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க, இதயம் இரண்டும் கட்டி கொள்ள நான் கண்டேன். ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன், மறு கண்ணில் அமிலம் கண்டேன், எங்கெங்கோ தேடி தேடி உன்னை என்னை நான் நல்ல நேரம் வரப்போதுன்னு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணி ரெடி ஆயிட்டீங்களா? அண்ணா சார், இனியா ம் அண்ணி, அண்ணா அண்ணா ஆம் இனியா, அண்ணா ரெடியா? ரெடிதாம்மா, இதோ வரோம். சரிங்கண்ணா. சாரிங்க, அது நான் சார் ப்ளீஸ், இப்போ எதுக்காக சாரி கேக்குறீங்க? நான் நான் எதுவும் தப்பா நினைக்கல சார். இல்லைங்க, அது எங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, கீழே வர சொல்லிட்டாங்க. இப்போ இதை பத்தி எதுக்காக பேசணும்? நான் எதுவுமே தப்பா நினைக்கலங்க. கீழே போலாமா? ஆம் போலாம். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. அம்மாடி லலிதா, பிள்ளைங்கள வர சொல்லிட்டியாமா? டைம் ஆத்து பத்தியா? அத்தை இனியா கிட்ட தான் சொல்லி அனுப்புனேன், அவ வர சொல்லிட்டேன்னு சொன்னா. வந்துருவாங்க அத்தை. ஆமாம்மா, பிள்ளைங்க வந்துட்டாங்க பாரு. அப்பா, என் பேரனும் பேத்தியும் பாக்குறதுக்கு ஜோடி பொறுத்த என்னமா இருக்கு பத்தியா? அழகா இருக்காங்கம்மா ரெண்டு பேரும் நடந்து வரையில. ஆமாக்கா, நம்ம மருமகளுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினைச்சோம்ல, ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களாக்கா? அழகா இருக்கா? ஆமாமா, ஆமா சிவகாமி, அழகா இருக்காங்க ரெண்டு பேரும். அப்பா, என் பிள்ளைய பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கா. சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வரா. உன்னை இப்படி பார்க்கணும் தாண்டா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஆசைப்பட்டோம். உனக்கு பிடிக்கலனாலும் எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்டா, எப்பயும் சந்தோஷமா இருப்ப. இது எனக்கு போதும்மா. அழகா இருக்க. ரெண்டு பேருக்கும் யார் கண்ணும் பற்றக்கூடாது. ரெண்டு பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். வாங்கப்பா, ரெண்டு பேரும் இங்க உட்காருங்க. உச்சந்தல வகுடு வழி ஒத்த மனமலைதடி, உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. என்ன அபிக்குட்டி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், என்கிட்ட பேசவே மாட்டேன்ற. பவித்ராவை மறந்துட்டியா? இல்ல இல்ல. அப்புறம் என் பாப்பா என்கிட்ட பேச மாட்டேன்ற.
பவித்ரா மேல ஏதாச்சும் கோவமா என்ன? நீ பொம்மைய வாங்கிட்டு வரல. இப்ப என்ன, உனக்கு பொம்மை தானே வேணும்? அப்புறமா வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கறேன், போதுமா? நிஜமாவா? ஆமாடா. அபி, என்னடா அது? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், அவங்க கிட்ட நல்லா பேசணும்ல. இப்படிதான் பொம்மை எல்லாம் கேட்பாங்களா? விடுங்க நிஷா, என்கிட்ட தானே கேட்டான், நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. அபி குட்டி தானே. இல்லங்க, அது சும்மா இருங்க. அபி கேட்கறதுக்குலாம் எப்பவும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். நல்லா கியூட்டா பேசுறா. எனக்கு அபிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமே. எனக்கு உன்ன, மீராவ எல்லாரையும் பிடிக்கும். அப்படியா? ஆமா. அவி, மீரா இங்க இருக்கால, கார்த்திக் அப்பா கூட தான் இருப்பா, தெரியுமா? நீ ஏன் இங்க இல்ல? நீ இங்க இருக்கியா? அபி, என்ன கேக்குற? கார்த்திக் அப்பாக்கும் மீரா அம்மாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால அவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. பவித்ரா அப்படி இல்லல்ல, அவங்களும் இங்க இருக்க முடியாதுடா. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, மீராவா அவ இவன்னு சொல்லக்கூடாது. அவங்க உனக்கு சித்தின்னு சொல்ற. உனக்கு பிடிக்கலையா, நீ அம்மான்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி சரி. சமத்து, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாளே. ஆமா ஆமா, எங்க அபிக்குட்டி குட் கேர்ள் இல்லடா? ஆமா. அடியே வாயாடி, எவ்வளவு நேரமா வாய் அடிச்சிட்டு இருக்க? அந்த வாயை கொஞ்ச நேரம் கூட மூடவே மாட்டல நீ. நீ போ. பாத்தியா இவள, அத்தனை கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கறாளா? எப்ப பார்த்தாலும் நீ போ நான் போன. என் கூட விளையாடணும்னு வருவல்லடி, அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. நான் வருவேன். வருவல, அப்புறம் இருக்கு உனக்கு. நிஷா, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இந்த பாரினியா, நீயும் இவளும் எப்படின்னு எனக்கு தெரியும்பா. என்ன ஆள விட்டுருங்க. 2 நிமிஷம் 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அடுத்த நிமிஷம் யாருக்காச்சும் வக்காலத்து வாங்கலான்னு வந்தா 2 பேருமே விட்டு கொடுக்காம ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நல்ல அத்தை, நல்ல மருமக. எனக்கு தெரியாது. உங்க 2 பேரும் சண்டையை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. நானும் உள்ள வரமாட்டேன்ப்பா. விஸ்வானா, ஆ, என்ன என்ன சித்து? ஆமாம், ரொம்ப நேரமா லுக் அந்த பக்கமே போயிட்டு இருக்கே. யார் அப்படி வெறிக்க வெறிக்க பாக்குறீங்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா இரு. நடிக்காதீங்கண்ணா. உங்க ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துருக்காரு, அவரை பார்க்காம நீங்க யார பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் துணி கடையில நடந்தது நான் இன்னும் மறக்கலனா. டீ சும்மா இருடா. சரி, நடத்துங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க சித்து. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. அப்பா, எனக்கு இந்த ஆஃப் சாரில இவ்வளவு அழகா இருக்கா. பாட்டி, என் பேரனும் பேத்தியும் எப்பவும் நல்லா இருக்கணும்யா. சந்தோஷமா இருங்க. கார்த்தி, சொல்லுங்க பாட்டி. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு பாத்தியா? அந்த தாலி சரடை எடுத்து பேத்தி கழுத்துல போட்டு விடியா. சரிங்க பாட்டி. இனியவளே, உனது இருவிழி முன் பழரச குவளையில் விழுந்த எறும்பி நிலை எனது நிலை. விலக விருப்பமில்லையே பூவே. அதிசயனே, பிறந்த பல வருடம் அறிந்தவை மறந்தது எனது நினைவில் இன்று உனது முகம் தவிர எதுவும் இல்லையே அன்பே. அம்மாடி லக்ஷ்மி, என்னமாச்சு? நல்ல விஷயம் நடந்திருக்கு, இப்ப போய் கண்ணு கலங்குற? அம்மா, ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத. அது ஒன்னும் இல்லம்மா, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாமல்ல, பெத்த வெள்ளம்மா. அதான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நல்லா தெரியும். நல்ல குடும்பம், நல்ல மாப்பிள்ள, எல்லாரும் என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவளால இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியுமா இல்லையான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேம்மா. ஏன்னா எங்களுக்காகவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. பெத்த வெள்ள, இது கூட நான் யோசிக்காம இருப்பேனாமா. ஆனா இன்னைக்கு அவ சிரிச்ச பக்கத்தோட ஒவ்வொன்றும் பண்ணிக்கிறப்போ, இன்னைக்குதாம்மா அவளுக்கு கல்யாணம் ஆன மாதிரி அவ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு இது போதும்மா. அதான் ஆனந்த கண்ணீர். என் பிள்ளை இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். பொண்ணும் மாப்பிள்ளையும் என்னைக்கும் 100 வருஷம் ஒத்துமையா இதே மாதிரி நல்லா இருக்கணுமா. அது போதும் எனக்கு, அது போதும். என்னம்மா லட்சுமி, நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்ப நீ இப்படி கண்ணு கலங்கினா பிள்ளைங்க மூஞ்சி பாரு, வாடி போயாச்சா இல்லையா? அதெல்லாம் இல்ல, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்மா, கவலைப்படாம இரு. சரிங்கம்மா. என்ன நீங்க மீராவை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ எங்க பொண்ணு, எங்க பொண்ணு நாங்க நல்லா பாத்துப்போம். நீங்க பயப்படாதீங்க அண்ணி. எனக்கு தெரியும் அண்ணி. இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து நீங்க மீரா கிட்ட நடந்துக்கிறது பழகுறதெல்லாம் பார்த்த உடனே
எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ. என் பிள்ளைங்க சந்தோஷமா தான் இருப்பா. அது ஒன்றும் இல்லை நீ, ஆனந்த கண்ணீர் தான். சரி சரிம்மா, சரி சரி. சரிங்கம்மா, சரிம்மா. லலிதா, சிவகாமி, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் பார்த்தீங்களா? 2 பேரும் போங்கம்மா, போய் பரிமாறுங்க. வந்தவங்கள கவனிங்க, பிள்ளைங்கள கூப்பிட்டுக்கோங்கம்மா. நாங்க பாத்துக்கிறோம் அத்தை, நீங்க போய் உட்காருங்க. கார்த்தி, மீரா, 2 பேரும் இப்ப சாப்பிட வரீங்களாப்பா, இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? அம்மா, அது எனக்கு பசிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆமா அத்தை, எனக்கும் பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரிங்கப்பா, 2 பேரும் அப்புறமா சேர்ந்தே உட்காந்து சாப்பிடுங்க. இப்போ நாங்க வந்தவங்கள போய் கவனிக்கிறோம். சரிங்கம்மா.